வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கவலையா நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வந்துட்டு ஹீரோவை பார்த்து, பேராண்டி என்னையா ஆச்சு, உன் முகமே சரியில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி நடந்த விஷயங்கள் எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். நீங்க நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தீங்க, அதான் பாட்டி நான் சொல்லல. பாட்டி கேக்குறாங்க, ஐயா என்னையா ஆச்சு, என்னாச்சுன்னு சொல்லியா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி ரேவதி இருக்கால்ல, அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்துல மாட்டிக்கிட்டா. அதனால அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அவளுக்கு பழைய விஷயங்கள் மறந்து போச்சு அப்படின்னதும் அத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்கிட்டேந்து ரேவதிய பிரிச்சுட்டாங்க. ரேவதிய என்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டுட்டு வந்தா ரேவதிக்கு விபத்து ஆகிரும், ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால என்னால ரேவதி கிட்டையும் நான் தான் கார்த்தி அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப அத்தை ஒரு படிக்கு மேல எவனோ ஒருத்தனை வீட்டுக்கு கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு அவனை வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு அஹ் அந்த கார்த்தியால இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சு அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. என்னையா அவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பண்றா, நான் போய் நேரடியா கேக்குறேன் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் வந்துட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டேன். நான் நேரடியா ரேவதிய வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தையும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் மறுபடி போனேன் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் பாட்டி எனக்கு மட்டும் அடுத்தடுத்து இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேரண்டி, நீ மனசறிஞ்சு யாருக்குமே வந்துட்டு துரோகம் பண்ணது கிடையாது, யாருக்கும் கெட்டது நினைச்சதும் கிடையாது. ஆனா உனக்கு மட்டும் ஏயா இப்படி நடக்குது? சரி, வீட்டுல யாருமே ரேவதி கிட்ட இத பத்தி பேசலையா? ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினா ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்ட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கும் அதே பயம்தான். ஒருவேளை நான் ஏதாவது சொல்லி ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ கவலைப்படாத, ரேவதிக்கு எப்பவுமே கடவுள் துணை இருக்கு. கண்டிப்பா ரேவதி அந்த கடவுள் பார்த்துப்பாரு. ரேவதியோட மனசுக்குள்ள நீ எப்பவுமே இருக்க. ரேவதியால அவ்வளவு சீக்கிரம் உன்னை மறக்க முடியாது. அவளோட ஆள் மனசுல உன் பேரு பதிஞ்சதுனாலதான் எங்க கார்த்தி அப்படின்னு பேரு கேட்டாலும் அவ வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. சோ கண்டிப்பா அவளோட ஆள் மனசுக்குள்ள நீ இருக்கையா, நீ கவலைப்படாத, சீக்கிரம் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வரும் அப்படின்னு. இத கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா பாட்டி நினைக்கிறாங்க, இந்த ஈஸ்வரி ரொம்ப அதிகப்படியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நம்ம இறங்கி வந்துட்டு வேலை செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன். எப்படின்னா, ரேவதிய வந்துட்டு ஆபீஸ்ல வேலை பார்க்க ஒரு இடத்துக்கு நான் வர வச்சிருக்கேன். சோ அந்த இடத்துக்கு ரேவதி வந்துட்டான்னா நானும் ரேவதியை மீட் பண்ற மாதிரி வரும். அப்படி ரெண்டு பேருமே மீட் பண்ணா கண்டிப்பா ரேவதி என்னை பத்தின ஞாபகங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, ஒருவேளை அவ உன்னோட ஞாபகங்களை கொண்டுட்டு வந்தா அது நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோவும் ஆமா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோவுக்கு நம்ம பாட்டிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் பேராண்டி ரொம்ப பாவம், இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அவன் அனுபவிக்க போறான் அப்படின்னு தெரியல. அந்த கடவுள் ஏன் தான் என் பேரனை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரோ தெரியல அப்படின்னு பாட்டி ரொம்ப ஒரே பண்றாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ஆபீஸ்க்கு போறாரு. அப்புறம் நம்ம பாட்டி நேரா ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுங்கம்மா, இருங்கம்மா, ஈஸ்வரி பக்கத்துல இருக்கா, அவ இருக்கும் பொழுது உங்ககிட்ட கண்டிப்பா பேச முடியாது, நான் நேரா மாடிக்கு போறேன் அப்படின்னு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. பாட்டி சொல்றாங்க, ஐயா வீட்டுல என்னையா அநியாயம் நடக்குது, என் பேரனை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறான்னு தெரியல, ஏன் அந்த ஈஸ்வரி இப்படி பண்றா, ரேவதிக்கு ஞாபக மறதி வந்திருக்கு, இந்த நேரத்துல
கார்த்தி தான் புருஷனா இருந்து பக்கத்துல பாத்துக்கணும். அதை விட்டுட்டு ஈஸ்வரி என் பேரனை பக்கத்திலே விட மாட்டேங்கிறா. அவ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ராஜா சொல்றாரு. அம்மா, ஈஸ்வரி கிட்ட நான் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அவ இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டிக்கிறா. என் பொண்ணு ரேவதிய பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துருவானோ அப்படின்னு நானும் ரொம்ப போராடுறேன். ஆனா அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவும் வர மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயமா, கார்த்தி அப்படிங்கிற பேரு மட்டும் அவளோட மனசுல நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அந்த உருவம் மட்டும் அவளுக்கு தெரியல. அதான்மா, என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. டாக்டர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ரேவதிக்கு அவ்வளோ ஃபோர்ஸா வந்துட்டு பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வரக்கூடாது. அப்படி கொண்டுட்டு வந்தா அவளுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு. உடனேயே பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு எவனையோ கூட்டிட்டு வந்துட்டு அவனதான் கார்த்தின்னு சொல்லி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஈஸ்வரி ரொம்ப மோசமான ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து எப்படி ரேவதிய காப்பாத்துறது அப்படின்னு தெரியல. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு ரேவதிய இந்த பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க உள்ளவங்கள பாக்குறாரு. ரேவதி வந்துட்டு அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரேவதியை நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பக்கத்திலே இருந்து பாத்துக்கலாம், இந்த பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க, நம்ம பேரனோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் சேதுபதி இருக்காருல்ல, அவரு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பாட்டிய பாக்குறாரு. பாட்டி ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்துட்டு சேதுபதி கேக்குறாரு, என்னமாச்சு இவ்வளவு கவலையா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என்னங்க, நம்ம பேரனுக்கு அடுத்தடுத்து அநியாயம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் தான் நம்ம பேரனுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. முதல் கல்யாண வாழ்க்கை அவனுக்கு சரியா அமையல, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ரெண்டாவது கல்யாண வாழ்க்கையும் அவனுக்கு இப்படி அமையறத பார்த்தா வருத்தமா இருக்கு. முதல் கல்யாண வாழ்க்கையில தீபாவளி இழந்து 6 மாசம் அவன் யாருகிட்டயுமே பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கும் இங்க வந்துட்டான். இப்போ ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சு ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே ஒரு விபத்துனால போகிருச்சான். அவளுடைய ஞாபக மறதியை பயன்படுத்தி ஈஸ்வரி ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வீட்டுக்கு எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்து அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம். அவ வர வர ரொம்ப அதிகப்படியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க, நம்ம 2 பேரும் போய் அவகிட்ட என்னன்னு கேட்டாதாங்க சரிபட்டு வரும். உடனே சேதுபதி சொல்றாரு, நம்ம பேரனோட வாழ்க்கை இப்படி போறத நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. பேரன் கண்டிப்பா போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா எப்படி போகாம இருக்க முடியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டு வாசலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏ ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்போ நம்ம கலா இருக்காங்களா ஈஸ்வரி கிட்ட, யாரு இது சத்தம் போடுறது அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் ரொம்ப நேரமா யாரோ வெளியில சத்தம் போடுறாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. யார் அது அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்போ வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. ரோஹிணி பார்த்துட்டு, ஐயோ தாத்தாவும் பாட்டியும் தான் வந்திருக்காங்க, விஷயத்த கேள்விப்பட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு நேரா மயிலு கிட்ட போயிட்டு, என்னங்க தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க அப்படின்னு. மயிலு இது கேட்டதும் ஷாக் ஆகுறாரு. என்னது, தாத்தா பாட்டி வந்திருக்காங்களா? அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இங்க இருந்து போயிட்டு தாத்தா பாட்டிய வரவேற்கிறாங்க. வாங்க அப்படின்ட்டு. அதுக்கு தாத்தா சொல்றாரு, நான் இப்ப பேசுறதுக்காக வரல, ஈஸ்வரி எங்க இருக்கா, அவளை வெளியில கூப்பிடுங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, சரிங்க தாத்தா அப்படின்ட்டு போயிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை வெளியில தாத்தா வந்திருக்காரு, உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவனையெல்லாம் நான் பாக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாம வந்துட்டு இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தான்? அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல போகல அப்படின்னா அதிகாரிங்களை கூப்பிட்டு அவனை பிடிச்சு கொடுத்துருவேன். இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு. இது கேட்டதும் மயில சொல்றாரு, அத்தை தாத்தாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இந்த அதிகாரிகள்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாருங்க அத்தை, என்ன ஏதுன்னு சொல்லி வெளியில வந்து கேளுங்க, அதான் நல்லது அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, தேவையில்லாம அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம சேதுபதி வந்து சத்தம் போடுறாரு, ஈஸ்வரி நான் வெளியில வந்து நிக்கிறேன், என்னை பாக்குறதுக்கு உனக்கு என்ன பயமா? வீட்டுக்குள்ள இருந்துட்டு
வெளியில வராம இருக்க, வெளியில வா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த கிழவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவான், இதோ வரேன் அப்படின்ட்டு இங்க இருந்து வெளியில வராங்க. அப்போ கலா கேக்குறாங்க, மேடம் அவர் யாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வேற யாரு, அவன் தான் அந்த கார்த்தியோட தாத்தா. அவனாலதான் எங்க அம்மாவை நான் இழந்தேன். இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, மேடம் அவெல்லாம் இவ்வளவு தைரியமா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், தான் செஞ்ச தப்ப வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னா. மேடம் நீங்க வந்துட்டு அதிகாரிங்களை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல நானே போய் அவனுக்கு நேரடியா பதிலடி கொடுக்கறேன், அப்பதான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போயிட்டு நேரா சத்தம் போடுறாங்க, ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சேதுபதி சொல்றாரு, ஈஸ்வரி வர வர நீ ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ரேவதிக்கு இப்போ ஒரு விபத்து நடந்ததுனால அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே போயிருச்சு. அவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கறத பயன்படுத்தி நீ என் பேத்திய வேற எவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ற. அவன் கார்த்தின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்காக இப்படி முடிவு பண்ற. நீ பண்றது எல்லாமே தப்பு ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் என்ன முடிவெடுத்தாலும் அது என் பொண்ணுக்கு சரியான முடிவை தான் எடுப்பேன். உன் பேரன் என் வீட்டுக்குள்ள வந்து எங்க எல்லாரையுமே ஏமாத்தி தேவதைய கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் பண்ணது மட்டும் சரியா, நான் பண்றது மட்டும் தவறுன்னு சொல்றீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த விட்டு இன்னும் போகல அப்படின்னா நான் அதிகாரிங்களை கூப்பிட்டு உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கற மாதிரி வரும். இதை கேட்டதும் சேதுபதி சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்காங்களே அவங்கள வீட்டை விட்டு நீ இப்ப அனுப்பியே ஆகணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது. நான் கரெக்டா தேதி குறிச்ச நேரத்துல ரேவதிக்கும் நான் வீட்டுல கொண்டுட்டு வந்துற அக்கா அவனுக்கும் கல்யாணம் நடக்கும். இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ தேவையில்லாம வந்து இங்க சத்தம் போடாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேதுபதி சொல்றாரு, அப்படியா, நான் இப்பவே அதிகாரிங்களை கூப்பிடுறேன். உன் பொண்ணுக்கு தெரியாம அவளுடைய ஞாபக மறதியை பயன்படுத்தி நீ இப்படி கல்யாணம் பண்றேன்னு இப்பவே சொல்றேன். உன் பொண்ணுக்கும் உன்னை பத்தி தெரிய வரும்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இப்ப நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப மயிலை நேரா ஈஸ்வரி கிட்ட, அத்தை இங்க பாருங்க, இப்போ தாத்தா மட்டும் அதிகாரிங்களுக்கு போன் பண்ணாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா அதிகாரிங்க வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிப்பாங்க. நீங்க மட்டும் ரேவதியோட அந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி 2வது கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்ல என்ன சொன்னாங்க, 6 மந்த் கார்த்தியே ரேவதியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பொசுக்குன்னு இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பேரையுமே வீட்டை விட்டு அனுப்பு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு. நேரா சேதுபதியை பார்த்து, இங்க பாரு, உனக்கு பயந்து அவங்க 2 பேரையும் அனுப்புறேன் அப்படின்னு நினைக்காத. இவங்க 2 பேரும் இல்லைன்னா வேற யாராவது என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஆனா கண்டிப்பா என் பொண்ண உன் வீட்டுக்கு நான் அனுப்பவே மாட்டேன், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரட்டும். என் பேத்திக்கு பழைய ஞாபகங்கள் வந்த உடனே அவளை நேரா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். உன்னால கண்டிப்பா தடுக்கவே முடியாது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மீறி என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, நீ பண்ற அநியாயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உன் பொண்ணு உன்னை விட்டு ஒதுங்கி வந்துருவா. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி முறைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள இருக்கிற கலாவையும் மருதுவையும் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்ததோட ஈஸ்வரி கலாவை பார்த்து, இங்க பாரு கலா, என்னை மன்னிச்சிரு. சூழ்நிலை சரியில்லாததுனால உன்னை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி ஆகிட்டு. ஆனா நீ கவலைப்படாத, நான் பிளான் பண்ணதுதான் கண்டிப்பா நடக்கும். நான் நினைச்ச மாதிரி உன் அண்ணனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொன்னதும் கலா சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். நீங்க சொல்றத நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி நேரா சேதுபதியை பார்த்து, பாத்தியா, அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, ம், ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரி ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீ வந்துட்டு தேவையில்லாம அவங்க 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு மறுபடியும் உன் பொண்ணுக்கு வேற ஏதாவது நீ ஏற்பாடு பண்ண, அதுக்கப்புறம் இந்த சேதுபதி சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா தாத்தா அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி.
அப்ப அவங்க போனதோட அந்த மருது இருக்காருல்ல, நேரா அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட, என்ன தங்கச்சி இப்படி ஆகிருச்சு, நமக்கு ஏதாவது ஒரு வகையில சொத்து வரும் அப்படின்னு நினைச்சா எல்லாமே இப்படி ஆகுதே. நீ வந்துட்டு அந்த அருணை கல்யாணம் பண்ணிட்டு சொத்துக்கெல்லாம் ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆகிருச்சு. இப்பயும் இப்படி ஆகிருச்சு. நம்ம எப்பதான் வந்துட்டு நமக்கு பிடிச்ச சொத்தோட சேர்ந்து வாழ்றது அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருண்ணா, நீ கவலைப்படாத. ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. ரேவதிக்கு வர சொத்துக்களை நம்ம 2 பேருமே அனுபவிக்க போறது உறுதி. நீ கவலைப்படாதண்ணே. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கலா வந்துட்டு நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு கலா அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, என்ன மேடம் இது, நீங்க பாட்டுக்கு என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்க. என்ன மேடம், அவன் சொன்னதை கேட்டுட்டு இப்படி பண்றீங்களோ? அப்போ ரேவதிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்காதோ? நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு தான் நான் தேடி ஊடு தேடி வந்தேன். இப்போ டக்குன்னு இந்த மாதிரி சொன்னா என்ன மேடம் அர்த்தம்? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன் அண்ணனுக்கும் என் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த சேதுபதிக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, இந்த வீட்டில் உள்ளவங்க தான் போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யாருக்கும் தெரியாம தான் இந்த கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு இப்போ தோணுது. இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் வழி பார்க்குறேன். நீ கவலைப்படாத, 2 பேருக்கும் நடக்கிற கல்யாணம் உறுதி. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம கலா. சரிங்க மேடம், எங்க நீங்க கடைசியில இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கல்யாணம் நடக்கும். இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ரேவதி கிட்ட நேக்கா பேசி அவளை தனியா கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கான வழியை பார்க்குறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்ட்டு. அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம், உங்க மேல நம்பிக்கை இருந்து தானே மேடம் நான் வீடு தேடி வந்தேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இந்த நம்பிக்கை போதும். இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன், என் மேல நீ நம்பிக்கை வை அப்படின்ட்டு. கலாவும் சரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க அண்ணன்ட்ட, அண்ணன், இந்த கல்யாணம் நடக்கிறது உறுதின்னு, அதுல எந்தவித மாற்றமும் இல்லைன்னு, நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் அவரும் சரி, சொத்து எப்படியாவது நம்ம கைக்கு கிடைக்கணும், அதான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேதுபதி நேரா வீட்டுக்கு போனதோட நேரா அவங்க பாட்டிக்கிட்ட ஈஸ்வரிய ஒரு மிரட்டிட்டு வந்தாச்சு. ஆனா மறுபடியும் ஏதாவது முடிவெடுத்தான்னா என்ன பண்றது? பாட்டி சொல்றாங்க, அவ என்ன முடிவெடுத்தாலும் சரி, நம்ம பேரனுக்கும் ரேவதிக்கும் நடந்த கல்யாணம் மட்டும்தான் உண்மை. அவ வேற யாருக்காவது ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஈஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அவளை நம்ம சாதனமா நினைக்க கூடாது. நம்ம பேரனோட வாழ்க்கையும் பேத்தியோட வாழ்க்கையும் தான் நமக்கு முக்கியம். இது கேட்டதும் சேதுபதி சொல்றாரு, ஆமா, நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் அடுத்து என்ன ஸ்டோரி நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஹீரோயின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காமிச்சாங்க அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சைட் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் இதனால இரிட்டேட் ஆகுறாங்க. அந்த கம்பெனி முதலாளி என்ன ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை சரியா நினைப்பாங்களா இல்லை தவறா நினைப்பாங்களா? அவங்க 2 பேருக்கும் ஒரு மோதல் வந்து அப்புறம்தான் காதல் உருவாகும் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.